சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. சிம்மராசி நண்பர்களுக்கான ஏப்ரல் மாத பதிவு. இந்த ஏப்ரல் மாதம் உங்கள் ராசிநாதன் உச்சமடைகிறார். இத்தனை நாளாக உங்களுக்கு ஏதோ ஒரு விஷயத்தில் தோல்வி பயம் இருந்திருக்கும், ஏதோ ஒரு விஷயத்தில் இழப்பு ஏற்பட்டுருமோன்னு பயம் இருந்திருக்கும். இப்போ ஒரு வைராக்கியம் வரும் பாருங்க. அதுவும் இந்த மாதம் ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி தாண்டட்டும், 14 வரட்டும். உங்ககிட்ட இருக்கக்கூடிய அந்த ஆக்ரோஷத்தன்மை, ஏதோ ஒரு படத்தில் வந்து சொல்லுவாங்க தெரியுமா, உனக்குள்ளே தூங்கிட்டு இருக்கிற மிருகம் எனக்குள்ளேயும் தூங்கிட்டு இருக்கு, உனக்குள்ளே முழிச்சிட்டு இருக்கிற மிருகம் எனக்குள்ளே தூங்கிட்டு இருக்கு, எழுப்பிடாதுன்னு. இப்போ நீங்கள் எழுப்ப வேண்டாம், தானாக எழுந்திரிச்சிடும். அந்த அளவுக்கு ஒரு ஆக்ரோஷத்தோடு செயல்படுவீங்க. அதுக்கப்புறம் இந்த ஏப்ரல் 14லேருந்து மே 14 வரைக்கும் உங்களை ஹேண்டில் பண்ணுறது அவ்வளோ கஷ்டமாக இருக்கும். அதனால் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இதில் வந்து சனி சூரியன் சேர்க்கை. யாருக்கிட்ட பேசினாலும் சரி வச்சு விளாசி தள்ளுவீங்க. யாருக்கிட்ட யார் உங்களை கிண்டல் பண்ணால் கூட நீங்கள் அவ்வளோதான் காலி, அவங்க காலி. அந்த அளவுக்கு நீங்கள் வந்து ஆக்ரோஷமாக இருப்பீங்க. உங்களுடைய வார்த்தைகள் வந்து அப்படியே வெறித்தனமாக இருக்கும், அந்த அளவுக்கு இருக்கும். இதில் 10ஆவதுக்கு 2ஆம் தேதி அன்னைக்கு செவ்வாயும் பயிற்சி ஆகிறார் 8ஆம் இடத்துக்கு. செவ்வாய் வந்து உங்களுக்கு வந்து 9ஆம் வீட்டதிபதி, பித்ரு ஸ்தானாதிபதி, பித்ரு காரகனோடு சேர்றாரு. இதனால் உங்களுக்கு என்ன பலன் அப்படின்னு கேட்டால், தந்தை வழியில் உங்களுக்கு பெரிய பலம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் வரும். தந்தை மூலமாக உதவிகள், தந்தை வழி உறவுகளால் உதவிகள் கிடைப்பது. அப்பா ஸ்தானத்தில் இருக்கிற ஒரு நபர் உங்களை தேடி வந்து, இனிமேல் நான் இருக்கேன்ப்பா, உனக்கு நீ என்ன வேணுமோ என்கிட்ட கேள்வி, நான் உனக்கு சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்பார். உங்களுடைய ஹையர் அஃபீஷியல்ஸ் உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. என்ன கொஞ்சம் கோபத்தையும் செயல்படுத்துவாங்க, கொஞ்சம் எதிரித்தனமாக செயல்படுவாங்க, அவ்வளோதானே தவிர மற்றபடி உங்களுக்கு சப்போர்ட் ஜாஸ்தி இருக்குது. இந்த மாதம் உங்களுக்கு எதிரித்தனம் ஜாஸ்தி இருக்கா, சப்போர்ட் இருக்கான்னு கேட்டால் சப்போர்ட் தான் ஜாஸ்தி. அதனால் நீங்கள் பெருசாக கவலைப்பட வேண்டாம். ஏப்ரல் 14க்கு மேலே உங்களுக்கு பெரிய மாற்றங்கள், தன்னம்பிக்கையோடு செயல்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். வெகு சிலருக்கு உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகம் வீக்காக இருந்ததுன்னா தந்தையின் ஆரோக்கிய விஷயத்தில் கவனமாக இருந்துக்கோங்க. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இளைய சகோதர சகோதரிகளின் வளர்ச்சிக்காக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள், அந்த இடத்துல அவங்களுக்கு நீங்கள் அப்பா ஸ்தானத்தில் இருந்து அப்படியே தலையில் மண்டையில் அடித்து வேலை வாங்குவீங்க. அந்த அளவுக்கு ஒரு ஆக்ரோஷத்தன்மையாக இருப்பீங்க. இதில் இன்னொரு நல்ல விஷயம் என்னென்னா, ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த ராசியில் பிறந்தவங்க குலதெய்வ வழிபாடு பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். இந்த சிம்ம ராசியில் பிறந்தவங்களுக்கான சாதகமான நாட்கள் ஏப்ரல் 3, 4, 5, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15ஆம் தேதி காலை 9 மணி வரை. அதன் பிறகு 18, 19, 20, 21, 23, 26, 27, 28, 29, 30 இந்த நாட்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். காரிய வெற்றியை தரும். தடுமாற்றத்தை தரக்கூடிய நாட்கள் அல்லது குழப்பங்களையும் எதிரிகளையும் தரக்கூடிய நாட்கள் சந்திராஷ்டம நாட்கள் ஏப்ரல் 15 காலை 9 மணி 37 நிமிடம் முதல் ஏப்ரல் 17 மதியம் 12 மணி 3 நிமிடம் வரைக்கும் உங்களுக்கு சந்திராஷ்டம நாட்கள். அந்த நாட்களில் உங்களுக்கு மனசு சொல் பேச்சு கேட்காது, நீங்கள் நிம்மதியாக இருக்க மாட்டீங்க. அன்றைக்கி அந்த நாட்களில் எதையாவது சொல்லி யாராவது உங்களுக்கு மனசை காயப்படுத்திட்டு அன்றைக்கி ஃபுல்லாக புலம்பிட்டு இருப்பீங்க. 15, 16, 17 உங்களுக்கு நிம்மதிங்க இருக்காது. அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் சிம்ம ராசியில் பிறந்த இளம் வயது ஆண் பெண்கள், அதாவது இளம் வயது ஆண் பெண்கள், காதல் வயப்பட்டுள்ளவர்கள், இல்லது திருமண விஷயத்தில் தேக்க நிலையில் இருக்கிறவங்க, இவங்கள்லாம் உங்களுக்கான அந்த பார்ட்னர், ஆப்போசிட் பார்ட்னர் உங்களை சங்கடப்படுத்திட்டு காயப்படுத்தி சண்டை போட்டுட்டு போகக்கூடிய சூழ்நிலையில் இருக்காங்க. அது ஒன்றா நீங்கள் தப்பு பண்ணுவீங்க, இல்லாட்டி அவங்க தப்பு பண்ணுவாங்க. அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. அதுவும் இந்த மாதம் 14ஆம் தேதிக்கு மேலே உங்களுடைய உக்கிரத்தை அவங்களால தாங்க முடியாது. அதனால் கொஞ்சம் ஒரு நெருங்கிய உறவு உங்களை விட்டு பிரியும் சூழ்நிலை ஏற்படும். சண்டையினால் பிரியறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இது இளம் வயது ஆண் பெண்களுக்கு. சார், நான் திருமணம் ஆகிடுத்து, நான் ஒரு ஹவுஸ் ஒய்ஃப், எனக்கு எப்படி இருக்கும் சார் அப்படின்னா, உங்களுக்கு எந்த விதமான பாதிப்பும் இல்லை. ஆனால் உங்கள் வீட்டுக்குள்ளார உங்களால் அடுத்தவங்க திட்டு வாங்கிட்டு இருப்பாங்க. நீங்கள் வந்து உங்கள் மாமனார், மாமியார், மைத்துனர், உங்கள் கணவர், உங்கள் குழந்தைகள், உங்கள் அப்பா, உங்கள் அம்மா, உங்கள் அண்ணன், உங்கள் தம்பி, யாராவது ஒருத்தரை குத்தஞ்சொல்லி நீ இந்த மாதம் சங்கடப்படுத்துவீங்க. இந்த மாதம் எல்லாருமே சொல்லுவாங்க, ஏன்னா என்னாச்சு இந்த சிம்மராசிக்காரன், இந்த சிம்மராசியில் பிறந்த பொண்ணு இப்படி டார்ச்சர் பண்ணுதுன்னு. குறிப்பாக பண விவகாரங்களில் உங்களுக்கு ஏமாற்றத்தை மிஞ்சக்கூடிய சூழ்நிலை இருக்குது. ஏமாற்றத்தினால் உங்களுக்கு மனஸ்தாபம் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்பாகிட்டேயோ அம்மாகிட்டேயோ பிடிவாதம் படிக்காதீங்க. நீங்கள் பிடிவாதம் படிச்சிங்கன்னா அது உங்களுக்கு நிம்மதியை தராது. அதனால் உங்களுக்கு குடும்பத்தில் சகஜ சூழ்நிலை இழப்பதற்கான வாய்ப்பு ஏற்படும்.
பண விவகாரங்கள் சார்ந்த விஷயங்கள், அதாவது இந்த ராசியில் பிறந்த சுய தொழில் செய்பவர்கள், சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணுறவங்க, கலைத்துறையில் இருக்கிறவங்க, இவங்கள்லாம் தந்தையை உதவிக்கு நாடுவதற்கோ அல்லது தந்தை வழி உறவுகளை உதவிக்கு நாடுவதற்கோ முயற்சி எடுத்தால் எதிர்மறை பலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் ஏப்ரல் 14க்கு மேலே ஏதோ ஒரு இடத்துல உத்வேகத்தோடு செயல்பட்டு உங்களுடைய சுய முயற்சியில் பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. அந்த நாட்களில் உங்கள் தந்தை விஷயத்திலும் கொஞ்சம் ஆரோக்கிய விஷயத்தில் கவனமாக இருந்துக்கோங்க. இந்த சிம்ம ராசியில் பிறந்த உத்தியோகஸ்தர்கள், உத்தியோகத்தில் இருக்கிறவங்க வேலை ரீதியான மாற்றங்கள் அல்லது இழப்புகள் அல்லது குழப்பங்கள் மாத பிற்பகுதியில் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா சுக்கிரன் பயிற்சியாகி சனியால் பார்க்கப்படும் பொழுது உங்களுடைய கௌரவத்தை பாதிக்கிற மாதிரி பேசி உங்களை அவமரியாதை பண்ணி வேலையை விட்டு இழப்பதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலை இருக்குது. ஆனால் இதில் ஒரு நல்ல விஷயமும் இருக்குது. உங்களுக்கு எதிர்பாலினத்தவர்களே உதவிகரமாக செயல்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. காதல் விஷயத்தில் ஏமாற்றத்தை சந்திக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் எக்காரணத்தை கொண்டும் உங்கள் கேரக்டரை நீங்களே அசாசினேட் பண்ணிக்காதீங்க. சில பேர் தங்களுடைய கேரக்டரை தாங்களே தாழ்வு நிலைக்கு கொண்டு போவதற்கான வாய்ப்பு இருக்குது. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த சிம்ம ராசியில் பிறந்தவங்க, குறிப்பாக நீங்கள் விவசாயம் சார்ந்த நிலம் சார்ந்த தொழில் செய்கிறவங்க அல்லது நீங்கள் வீடு சம்பந்தமான தொழில் பண்ணுறவங்கெல்லாம் முதலீடு பண்ணலாமே தவிர அதுலேருந்து பெருசாக எடுக்க முடியாது. இப்போ இட் இஸ் நாட் த ரைட் டைம் ஃபார் ரீப்பிங் பெனிஃபிட்ஸ். ப்ராஃபிட் எடுக்கிறதுக்கான நேரம் கிடையாது. இப்போ வேலையை தக்க வச்சுக்கிறது, பிஸ்னஸை தக்க வைக்கிறதே கொஞ்சம் பிரயத்தனப்படுற மாதிரி இருக்கும். உங்கள் கௌரவத்தில் பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடிய மாதமாக இருக்கும். சில பேர் பார்த்தீங்கன்னா 10 பேர் எதிர்க்க உங்களை கை காமிச்சு பேசுகிற மாதிரி சூழ்நிலை நீங்களே போய் நிற்பீங்க. அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. எந்த இடத்துலையும் உங்கள் சுய கௌரவத்தை பாதிக்கிற மாதிரி செயல்படாதீங்க. உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகளின் உதவியை நாடுவதற்கு முயற்சி எடுக்கலாம். அதே சமயம் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் சிம்ம ராசியில் பிறந்தவர்கள், கடல் கடந்த தொழில் செய்பவர்கள் அல்லது வெளிநாட்டில் வேலை செய்கிறவங்களுக்கெல்லாம் உங்களுக்கு வேலை சார்ந்த விஷயங்களில் ஏமாற்றம் மிஞ்சக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதாவது மேலதிகாரிகள் உங்களை கடைசி நேரத்தில் தே வில் லெட் யூ டவுன். இல்லைப்பா சாரி, என்ன பண்ணுறது, நான் உனக்காக எவ்வளோ பேசினேன், மேனேஜ்மெண்ட் உன்னை பேப்பர் போட சொல்லிட்டாங்க, இல்லாட்டி உங்களை வெளியில் அனுப்ப சொல்லிட்டாங்க அப்படின்னு அவங்களே உங்களை வெளியில் அனுப்புறதுக்கான முயற்சியும் எடுத்துகிட்டு அதை அவங்ககிட்ட சொல்லுவாங்க. அவர்களுடைய முக பாவத்தை வைத்து கண்டுபிடித்து கொள்வது நல்லது. இந்த சிம்ம ராசியில் பிறந்த குடும்ப தலைவிகள், 2ஆம் வீட்டதிபதி நீச்சமாகிறாரு. அதனால் குடும்பத்தில் பணப்பற்றாக்குறை ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதில் இந்த ராசியில் பிறந்த ஆல்மோஸ்ட் எல்லா கேட்டகரிக்கும் ஃபினான்ஷியல் ட்ரபிள் வரக்கூடிய மாதம் இது. அதுவும் 10ஆம் தேதிக்கு மேலே ஃபினான்ஷியலாக ரொம்ப டைட் ஆவீங்க. 10 பேர் நெருக்கிற மாதிரி இருக்கும். கடன் கொடுத்தவனும் நெருக்குவான், உங்ககிட்ட கடன் வாங்கினவனும் இன்னும் கொடுன்னு கேட்பான். இதில் 10ஆவதுக்கு வீட்டில் இருக்கிறவங்களும் சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. ஒரு மாதிரி ஈதிபாதியான கதையில் ஒரு கார்னரில் எலி மாட்டின மாதிரி சிக்கலில் மாட்டிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதுக்கெல்லாம் ஏதாவது ஒரு தீர்வு கிடைக்குமா சார், எங்களுக்கு பரிகாரம் கிடைக்குமா, நாங்கள் நிம்மதியாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுந்தரகாண்டம் வாராவாரம் படிக்கணும். ஞாயிற்றுக்கிழமை ஆரம்பிக்கணும், சனிக்கிழமை முடியணும், ஞாயிற்றுக்கிழமை ஆரம்பிக்கணும், சனிக்கிழமை முடியணும். ஒரு வாரத்தில் அந்த சுந்தரகாண்டத்தை படிக்கணும். அது மாதிரி ஒவ்வொரு வாரமும் படிச்சுட்டு வாங்க. இந்த மாதம் பார்த்தீங்கன்னா 4 வாரம் இருக்குன்னா 4 தடவை சுந்தரகாண்டம் படிச்சிங்கன்னா உங்கள் வாழ்க்கையே சுந்தரமாக மாற்றக்கூடிய ஆற்றலை அந்த அஞ்சனை மைந்தன் ஏற்படுத்தி கொடுத்து உங்களுக்கு உண்டான சிக்கலிலிருந்து விடுதலை கொடுப்பார். மேலும் தகவலுக்கு எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.